போராடுறோம் கத்திரமன் இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்றார் தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பியா வந்தவர். நீங்கள் போராடிக்கல வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, அந்த கேஸுகளை முதல்ல போடுங்கோ. உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் கண்ட குறைபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ. நடத்தி போட்டு நேரம் ஒரு உளராமல் கையெடுத்து கும்பிடுறான் வைத்தியரே. நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால், நீங்கள் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கட பிரச்சனையிலேருந்து விலகுங்கோ. நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ. உங்களோட கதை தடுமாறுது. ஒரு தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்கள், கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள். காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மேறதட்டுறீங்கள். போகிற எல்லாரையும் எத்தனையாம் வகுப்பு படித்த நீங்கன்னு கேட்குறீங்கள். யாழ்ப்பாணத்தை கட்டியமைச்ச தளபதி மாதிரி எத்தனையாம் வகுப்பு படித்தவை என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர்னு சொல்கிற உங்களுக்கு தான் விளங்கணும். அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார், காவல்துறையில் இருந்தவர் கிளிநொச்சியில் இருக்கிறார். உங்களோட அண்ணன் ரகுராமன் கேளுங்கோ முதல் கேளுங்கோ. வாகனத்தில் கதைச்சு கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிஷன் கொடுத்தான்னு கேளுங்கோ. அதுக்கு தண்டப்பணம் என்னென்னு கேளுங்கோ. இந்த லைஃப்களை நிப்பாட்டுங்கோ, தையட்டி பட்டி நிப்பாட்டுங்கோ. ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ. உங்கள் மேலே மதிப்பு இருக்குது, உங்களோட கதையின் மேலே மதிப்பு இருக்குது. பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரியானதை கத்துங்கோ, சரியானதை கேள்வி கேளுங்கோ. தையாட்டி விகார ஒன்றுமே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தெளிவாக சொல்கிறோம். எந்த ஒரு டிக்ளரேஷன் வழிப்படுத்தல் உறுதியுமே இல்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது. இப்போவும் அரசாங்கத்திட்ட கேட்குறோம், அதிகாரத்தை வச்சிருக்கிற அமைச்சர் மேரிட்ட அதிகார பீடத்திட்ட கேட்குறோம். இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கிறதுக்கு நயனாதி விகாராதிபதி பின்னிக்கிற அரசு அதிகாரிகள் ஜிஏ கவர்னர் இந்த விகாரைகளை அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்கள்ட இடத்தை பிடிச்சி அடாத்தாக பாதுகாப்பு படைகள் பலத்தோடு இருக்கிற விகாராதிபதி நாங்கள் பேச தயார். வாங்கோ, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் விடுறோம் காணி தர்மத்தின்படி விடுறோம்டா எத்தனை பரப்புன்னு சொல்லுங்க. பரப்புல கதையுங்கோ. 160 பரப்பு 170 பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு, அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பரப்பு விட போறீங்கள்? துண்டு துண்டா விட வேண்டாம். உங்கள்ட்ட எல்லார்டையும் விட போறோம் என்று ஆயத்தங்கள் செய்கிறவற்றை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது துண்டு துண்டா உடைச்சுடைச்சு இப்போ இந்த அதுக்கு அதை திருத்துறதுக்கு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி கிளைமுகளை எடுத்து என்ன செய்கிறீங்கன்ற ஒன்றும் தெரியல. கண்ணா மோசடி நடக்குது. மோசடிகளை பிடிக்க வந்த இந்த அரசாங்கம் முழு மோசடியாக்களோட சேர்ந்து தோழர் சந்திரசேகருக்கு உங்களுடைய அரசாங்கம் மோசடிகளை பிடிக்க வந்தது. முழு மோசடியாக அதில் இருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவரோட இரகசியமாக ஜிஏவோட போய் கதைக்கிறீங்கள். கதைச்சு போட்டு விடுறதை தன்னிச்சையாக முடிவெடுக்கிறீங்கள். நாங்கள் செய்கிறோம் என்று தன்னிச்சையாக விடுற பரப்ப முடிவெடுக்கிறீங்கள். நீங்கள் எங்களோட கதைக்கோணும், நாங்கள் உங்களோட கதைக்கோணும் என்று ஆசைப்படுறோம். நீங்கள்லாம் டைம் தரணும். நீங்கள் தர இல்லை. உங்களோட எம்பி மேலிட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கணும். கதைக்க விரும்பினம் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் குறைய கேட்கணும். மக்களுக்கு நீங்கள் திணிக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராட தளத்தை விட்டு வெளியிலேயோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சா ஜிஏடியோ டிஎஸ்சிட்டோ எங்களை தொடர்பு இலக்கங்கள் எல்லாமே இருக்குது. வாங்கோ கதைப்பட்டு இருந்து கதைக்க இல்லை. நாங்கள் உங்களோட இராணுவ அதிகாரி கதைக்க வரார். ஆனால் எங்களால் ஓட் போட்டு கேட்ட வந்த நீங்கள் கதைக்க பஞ்சு படுறீங்க, ஓடி ஒழிக்கிறீங்க. சரியான தீர்மானமாக எடுங்கோ. இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது. அதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்கோ. எங்களுடைய அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்தீர்கள். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நேர்மையாக நடக்குங்கோ. எங்களுக்கு சேவை செய்கிறீர்கள் எங்களோட டாக்ஸில் இருந்து. நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.